வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் திரு தீரன் அவர்களும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் திரு சுப வீரபாண்டியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். திமுகவின் போராட்டத்துக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு திமுகவின் செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. சட்டமன்ற நிகழ்வுகள் அதை ஒட்டி இந்த ஆட்சிக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டம் நடத்த போகிறோம், அதுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகமானது எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது இன்றைக்கு அந்த தொலைக்காட்சி அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஒளிபரப்பப்பட்டதற்கு பின்னாலே இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் என்றால், ஒரு எதிர்க்கட்சி முதலிலே நாங்கள் யாருக்கும் ஆதரவு தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு பிறகு சட்டமன்றத்திற்கு சென்று எதிர்த்து வாக்களிக்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கு சென்று அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ள செய்ய வேண்டிய நடைமுறைகளுக்கு மாறாக அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்பது இந்த கலைவரங்களை, குறிப்பாக சட்டமன்ற விதிமுறைகளுக்கோ அல்லது மரபுகளுக்கோ கொஞ்சம் கூட மதிப்பளிக்காமல் அவர்கள் அன்றைக்கு நடந்து கொண்ட முறை என்பது இன்றைக்கு பொதுமக்களால் மிகவும் விமர்சிக்கப்படுகிறது என்பதை விட திமுக இப்படி ஏன் தரம் தாழ்ந்து போய்கொண்டிருக்கிறது என்பதை நானே பல பேரிடம் சொல்ல கேள்விப்பட்டேன். அந்த அளவிற்கு அவருடைய நடந்து கொண்ட முறை, ஒரு பேரவைத் தலைவரை அவர்கள் நடத்திய விதம், அந்த பேரவையிலே மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய துரைமுருகனை போன்றவர்கள் துணைத் தலைவராக இருப்பவர், அதே போல் பாரம்பரியமிக்க ஆலடியார் அவனுடைய மகள் அந்த பூங்கோதை போன்றவர்களெல்லாம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் காட்சியிலேயே பார்த்தோம். ஆக ஒரு பேரவைத் தலைவரை, ஒரு சாதாரண மனிதரை கூட இப்படி யாரும் அல்லல்படுத்த மாட்டார்கள். ஆனால் ஒரு பேரவை என்று சொன்னால் அங்கே பேரவைத் தலைவர் எழுந்து நின்றாலே மாண்புமிகு உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும், அமைச்சர் உள்பட யாராக இருந்தாலும் அமர்ந்து விடுவதுதான் வழக்கம். ஆனால் அவர் கெஞ்சுகிறார், தயவுசெய்து அமைதியாக இருங்கள், இந்த வாக்கெடுப்பு தீர்மானம் நடத்துவதற்கு ஒத்துழையுங்கள் என்று எவ்வளவோ கெஞ்சி கேட்கிறார். ஆனால் அவர்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த சட்டமன்ற ஆவணங்களை கிழித்து ஆளுங்கட்சி தரப்பினர் மீது வீசுவது, சபாநாயகரை பிடித்திருப்பது, மைக்குகளை உடைப்பது, அந்த இருக்கைகளை எல்லாம், பேரவைத் தலைவருடைய இருக்கை மட்டுமல்ல, பேரவைச் செயலாளர் அவர்களுடைய இருக்கையையும் அடித்து நாசப்படுத்துகிறார். ஆக இந்த காட்சிகளெல்லாம் இதுவரையிலே சட்டமன்ற வரலாற்றிலேயே யாருமே செய்திருக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு வன்முறை செயல்களை அவர்கள் ஈடுபட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்பதை திமுகவினர் உணர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் அதை சரிப்படுத்துவதற்காக மக்கள் உண்ணாவிரத போராட்டம் என்று சொல்லி அதற்கு மக்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஜனநாயகத்தை இவர்களே படுகொலை செய்துவிட்டு ஜனநாயகத்துக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டதை போல இவர்கள் அன்றைக்கு நடந்து கொண்ட முறை சரியில்லை என்பதை ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அப்படியே அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்பட்டது என்று சொன்னால், அதற்கு முன்னாளிலேயே மதிப்பிற்குரிய நம்முடைய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற, பேரவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட எடப்பாடியார் அவர்களும், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிவிடி தினகரன் அவர்களும் அவருடைய எம்எல்ஏக்களுக்கு சரியாக சொன்னார்கள். அதாவது பேரவையை நடத்த விடாமல் அமளி செய்வதற்காக எதிர்க்கட்சிகள் முயலக்கூடும். ஆகவே நீங்கள் பொறுமை காக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். அந்த இயேசுநாதரை போல, இயேசுநாதர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை திருப்பி காட்டுங்கள் என்று சொல்லி, அதை போல நீங்கள் அமைதி காத்து, நம்முடைய நோக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி அம்மாவுடைய சேவை திட்டங்கள் தொடர வேண்டும், அதற்கு நம்ம ஆட்சி தொடர வேண்டும், அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், வேறு எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் காது கொடுக்கக்கூடாது, எதிர்த்து எந்த எதிர்விளையாற்றலும் செய்யக்கூடாது என்று சொல்லி கடுமையாக சொல்லியிருந்தார்கள். அதன்படியே ஆளுங்கட்சி அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் நடந்து கொண்டார்கள், அமைதியாக இருந்தார்கள். தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இதுவரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறியது இல்லை. அந்த அளவுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்டார்கள். அந்த எதிர்மறை விமர்சனங்களை மழுங்கடிப்பதற்காக ஸ்டாலின் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
முதல்ல இந்த இயேசுநாதர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு இப்படி ஒரு இடுக்கு ஏற்பட்டதற்காக ஒரு வருத்தத்தை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, நீங்கள் கேட்டது திமுக கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய நேர்காணலை பற்றியது. பேராசிரியர் தீரன் அவர்கள் மிக கவனமாக அதை தவிர்த்து விட்டு சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்று குறிப்பிட்டார். அதில் ஒன்றும் வெளிப்படையாக அதை நான் நியாயப்படுத்தவெல்லாம் இல்லை. என்னுடைய வலைப்பூவிலேயே நான் அதை எழுதியும் இருக்கிறேன். அது ஒரு தவறு, அதாவது வரலாறு காணாத பிழை என்றெல்லாம் சொல்ல முடியாது. இவர்கள் செய்ததையெல்லாம் விட 1989 என்னவெல்லாம் நடந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அதை காட்டி அந்த பிழையை வைத்து இதை நான் நியாயப்படுத்தவில்லை, தளபதியை நியாயப்படுத்தவில்லை. நீங்கள் ஒன்று முடிந்ததை திரும்ப திரும்ப பேசி கொண்டிருப்பதற்கு காரணம் மிக தெளிவாக சொல்லிவிடுகிறேன். அந்த வரியையே சொல்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகளுக்கு திமுக கழகத்தின் சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று தளபதி சொன்னது 19ஆம் தேதி முரசொலியில் 12ஆம் பக்கத்தில் வந்திருக்கிறது. இரண்டாவது, அவைத்தலைவர் இருக்கையில் அமர்ந்ததை நான் ஏற்கவில்லை என்று தளபதி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் சசிகலா அவர்கள் அவை துணைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்தது பற்றி ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்காதவர்கள், வருத்தம் தெரிவித்ததற்கு பிறகு அதை பற்றியே பேசி கொண்டிருப்பதற்கு காரணம் பேசுவதற்கு வேறு ஒன்றுமில்லை என்பதுதான். இப்போது நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நான் வருகிறேன். தளபதி அவர்களினுடைய நேர்காணல் சுருக்கமாக 3-4 செய்திகளை கொண்டிருக்கிறது. ஒன்று, அந்த வாக்கெடுப்பு முறை என்பது சட்டத்திற்கு புறம்பானது. எனவே தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். முதல் வழக்காக அது எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. மூத்த வழக்கறிஞர் ஆச்சாரியா மிக சரியாக சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் வெளியேறினால் அது வேறு, எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிவிட்டு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு செல்லாது என்றுதான் நீதிமன்றம் கூறும் என்று மூத்த வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். அது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது. தளபதி அவர்களினுடைய இரண்டாவது குற்றச்சாட்டு, நீங்கள் காட்டுகிற அந்த காணொளி படம் தொலைக்காட்சி என்பது ஒரு தரப்பினரால் எடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட எடிட்டட் வெர்ஷன். நீங்கள் எல்லா ஊடகங்களையும் அனுமதித்திருக்கலாம், என்ன நடந்தது என்று தெரியும். அவர்கள் இயேசுநாதர்களைப் போல அமர்ந்திருந்ததற்கு காரணம் இன்னும் 4 ஆண்டுகள் ஆட்சி இருக்கிறது என்பதுதான். இன்னும் 3 மாதங்களில் தேர்தல் வருகிறது என்றால் இயேசுநாதர்களின் முகங்கள் எப்படி இருக்கும்னு எங்களுக்கும் தெரியும். அதனால் 4 ஆண்டு காலம் இன்னமும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே இருந்து விடுவதற்கான முயற்சி தான் அந்த அமைதி. ஒன்றை சொல்லுகிறேன், பேராசிரியர் ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கு எல்லா நாளேடுகளிலும் வந்திருக்கிற ஒரு வெட்கப்படத்தக்க செய்தி என்னவென்றால், ஆளும் கட்சியின் அமைச்சர்களும் உறுப்பினர்களும் தங்கள் தொகுதிக்கு செல்வதற்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரவர் வீடுகளுக்கு காவல்துறையின் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். சொந்த தொகுதிக்கு போவதற்கு காவல்துறையின் பாதுகாப்பு கேட்டது தான் வரலாறு காணாத ஒரு நிகழ்ச்சி. ஒரு பேராசிரியர் சொல்கிறத இன்னொரு பேராசிரியர் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அருமை நண்பர் சுபவி அவர்களை பொறுத்தளவில் நல்ல சிந்தனையாற்றல் உள்ளவர், என்னுடைய நெருங்கிய நண்பர். அப்படி இருந்தும் கூட அவர் வாயிலிருந்து இப்படி வருவது, ஏன்னா நாங்கள் 2 பேருமே மதித்து போற்றக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை எப்படி விமர்சித்திருக்கிறார்கள் என்பது அவருக்கே தெரியும். இருந்தாலும் கூட நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், சட்டமன்றத்திலே வாக்கெடுப்பு எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிவிட்டு நடத்திய முறை என்று ஒரு குற்றச்சாட்டை மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு வாக்கெடுப்பு நடத்துவது என்பது, அதுவும் நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்பு நடத்துவது என்பது, நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது இவர்கள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி எதிர்த்து வாக்களிக்க இருப்பதாக வருகிறது. அப்படி இருக்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? சட்டமன்றத்திலே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதை முறையாக அவை முன்னவர் அறிவித்து பேரவைத் தலைவர் அனுமதித்து அதன் பிறகு வாக்கெடுப்பு நடத்தும். அதுவும் பகுதியாக 6 பகுதியாக இருக்கிறது. அதில் எல்லோரும் பகுதி வாரியாக எழுந்து நின்று குரல் வாக்கெடுப்பு எழுந்து நின்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் தான் எண்ணிக்கை கணக்கிடப்படும். இதுவரையில் தமிழ்நாட்டிலே 12 நம்பிக்கையில்லா தீர்மானங்கள், நம்பிக்கை கோரும் தீர்மானங்கள் நடைபெற்றிருக்கிறது. எங்குமே இவர்கள் வைத்த கோரிக்கை என்ன? கலாட்டா செய்வதற்கென்றே அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார். 2 கோரிக்கை வைக்கிறாங்க. ஒன்று ரகசிய வாக்கெடுப்பு, இன்னொன்று 1 வாரம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்குறேன், இந்த தமிழக வரலாற்றிலேயே 12 வாக்கெடுப்பில் எப்பயுமே ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படலையே. 1. 2வது எங்கள் அனைத்து இந்திய அதிமுகவிலேயே நாங்கள் 122 பேர் ஒரு பக்கமும் 11 பேர் இன்னொரு பக்கமும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சட்டமன்ற நடைமுறை என்ன? கொறடாவினுடைய ஆணையை, அதிமுகவினுடைய கொறடாவினுடைய ஆணையை
அதிமுக உறுப்பினர்கள் மீறக்கூடாது. அதே நீக்கப்பட்ட உறுப்பினர்களை தவிர திமுக உறுப்பினர்களுடைய கொறடாவினுடைய ஆணையை அவர்கள் மீறக்கூடாது. காங்கிரஸ் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சிக்கும் நடைமுறை. அப்படி இருக்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த கொறடா ஆணையை எத்தனை பேர் நிறைவேற்றினார்கள், எத்தனை பேர் நிறைவேற்றவில்லை என்பதை ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால் எப்படி கண்டுபிடிப்பார் விப்? ஆக கொறடாவால் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே நடைமுறையிலும் இது சாத்தியமில்லை, வழக்கமும் இல்லை. 12 முறை இந்தியாவில் எங்கேயுமே ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படுவதில்லை, எல்லாம் வெளிப்படையாக தான், அப்போ தான் தெரியும். ஆகவே இது முதல்லையே இவர் வைக்கிற கோரிக்கை அந்த சட்டமன்றத்தை நடத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முன்னேற்பாடோடு செய்த கோரிக்கையாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஒவ்வொரு குற்றச்சாட்டு தரப்புல திமுக தரப்புல அதிமுக அரசின் செயல்பாடுகள் குறித்த கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் தாய் கழகமான திராவிட கழக தலைவர் கி வீரமணி சசிகலா தரப்புக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். சட்டமன்றத்தில் திமுக நடந்து கொண்ட விதம் குறித்து கடுமையான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி பார்க்குறார்? இல்லை, 2 செய்திகள் இருக்கின்றன. தளபதி அவர்கள் நேற்று சொல்லியிருப்பதைப் போல தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் மீது நண்பர் தீரன் அவர்களும் சொன்னது போல நானும் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறவன். நாங்கள் மிகவும் மதிக்கிற ஒருவரினுடைய கூற்றுக்கு நான் விடை சொல்ல விரும்பவில்லை என்று மிக கண்ணியமாக நேற்றைக்கு தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தளவு நான் 2 செய்திகளை சொல்லுகிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போல, ஒன்று, சட்டமன்றத்தில் நடந்தவைகளை ஆசிரியர் கண்டித்திருக்கிறார். அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. நான் முதலிலேயே சொன்னேன், அதற்கான வருத்தத்தை தளபதியே தெரிவித்திருக்கிறார். 2வது, அதிமுக சசிகலா அணியை ஆசிரியர் ஆதரிக்கிறார் என்று சொன்னீர்கள். அது அவர்கள் கட்சியின் நிலைப்பாடு, அவர்கள் விருப்பம். அப்படி ஆதரிக்க அவர்களுக்கு உரிமை உண்டு. மிக கடுமையாக அந்த அணியை என்னை போன்றவர்கள் எதிர்க்கிறோம். அப்படி நிலைப்பாடுகளில் மாறுவதற்கு ஒன்றும் ஜனநாயகத்தில் கண்டிப்பாக இடம் இருக்கிறது. அது அவர்களினுடைய நிலைப்பாடு. திமுக தலைவர் திரு கருணாநிதி சட்டப்பேரவையில் இருந்திருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது அப்படின்னு அவர் சொல்றதை எப்படி பார்க்க? ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், there is no place for ifs and buts in history என்று. நடந்திருந்தால், இருக்குமானால், வராமல் போயிருந்தால் என்பன போன்றவைகளுக்கு வரலாற்றில் எப்போதும் இடமில்லை. அது அவருடைய கருத்து. இருந்திருந்தால் அவர் வேறு மாதிரியாக கையாண்டிருப்பார் என்று ஆசிரியர் அவர்கள் கருதுகிறார்கள். எங்களை பொறுத்தளவு தளபதி இன்றைக்கு மிகச் சரியாக எல்லாவற்றையும் கையாண்டு கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அவரையும் மீறி சில தவறுகள் நடந்திருக்கின்றன. அந்த தவறை நான் எப்போதும் நியாயப்படுத்தவில்லை. அதற்கு வருத்தமும் அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்று செய்தியாளர்கள் ஒரே ஒரு முக்கியமான செய்தி, இந்திய வரலாற்றிலேயே ரகசிய வாக்கெடுப்பு நடந்ததில்லை என்பது செய்தி பிழை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேற்றைக்கு தன்னுடைய முகநூலில் பேராசிரியரும் வழக்கறிஞருமான சாலை குமரன் ஒரு நீண்ட பதிவை வெளியிட்டிருக்கிறார். அது கல்யாண் சிங் ஜெகதாம்பிபா பால் அவர்களுக்கு இடையில் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற அது காம்போசிட் வாக்கெடுப்பு தான். அதை நான் அப்படி உச்சநீதிமன்றத்தின் அடிப்படையில் நடைபெற்றது. இதையும் நான் அப்படியே ஒப்பிடவில்லை. ஆனால் அது நடைபெறவே இல்லை என்பது சரியான செய்தியாக. என்ன சொல்றாங்கன்னா, சட்டசபை விதிகள்ல அப்படி கிடையாது. சட்டசபை விதிகள்ல கேசஸ்ல உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அது நடைபெற்றதை அதை ஒரு மரபாக எல்லா சட்டமன்றங்களையும் நம்ம பின்பற்ற முடியாது அப்படிங்கிறது இன்னொரு சட்டமன்றத்தில் நண்பர் தீரன் உறுப்பினராக இருந்திருக்கிறார். நான் படித்ததுதான். நான் கேட்கிறேன், ரகசிய வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று எந்த இடத்திலும் இல்லை. வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தான் இருக்கிறது. அந்த வாக்கெடுப்பை எப்படி நடத்துவது என்பது அவை தலைவரினுடைய தனி உரிமை, பெர்ராகேட்டிவ் ரைட் என்று இருக்கிறதே தவிர கோரிக்கை வைக்கிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் மரபுதான். ஆமாம், ரகசிய வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று எந்த இடத்திலும் இல்லை. ஒரு கோரிக்கை, ஏனென்றால் சாதாரணமாக அப்படி நடத்தப்படுவதில்லை. ஆனால் இப்போது இருப்பது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. அசாதாரணமான சூழ்நிலைகளில் சில சிறப்பான முடிவுகளை எடுக்க வேண்டும். இதற்கு முன்னோடிகள் இல்லை, பிரசிடென்ட் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பது சிலவற்றை நாம் உருவாக்கலாம். ஒரு தீர்மானம் தாக்கல் செய்கிற போது அங்கே குரல் வாக்கெடுப்பு நடக்குது அப்படிங்கிற போது யாராவது ஒரு உறுப்பினர் எழுந்து குரல் வாக்கெடுப்பு வேண்டான்னு சொன்னா கூட சபாநாயகர் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறதான் சட்டசபையுடைய மாண்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல இத்தனை உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்ட தனக்கு வசதியானது மட்டும் மரபு இல்லைங்கிற ஒரு கேள்வி வர இல்ல தனக்கு வசதியானது மட்டும் மரபு மாண்பு எல்லாம் கடைபிடிப்பீங்க. ஆனால் தங்களுக்கு வசதி இல்லாத இடத்துல மட்டும் மரபு மாண்பு பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு கலாட்டா பண்ணுவீங்க. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பேரவையில் சர்வ அதிகாரமும் பேரவைத் தலைவருக்கு தான் உண்டு. எந்த உறுப்பினர் வைக்கின்ற கோரிக்கையோ ஏற்பதோ நிராகரிப்பதோ அவருடைய
அவருக்கு அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமை. அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இதில் வந்து நான் சொன்ன காரணம் தான், இது வந்து நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு. இதில் ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு தரப்பு வாக்கு விழுகிறது, எதிர்க்கட்சிக்கு எத்தனை தரப்பு வாக்கு விழுகிறது என்பதை பொறுத்து தான் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெற வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி எண்ணிக்கை செய்வார்? ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால் எத்தனை உறுப்பினர்கள் யாருக்கு எப்படி போட்டார்கள் என்பது எப்படி சபாநாயகர் எண்ணிக்கையை கணக்கிடுவார்? ஆக இந்த மற்றதில் எப்படி வேணாலும் இருக்கலாம், இவங்க சொல்கிற கோரிக்கை கூட சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த இதில் நம்பிக்கைக்கு ஒரு வாக்கெடுப்புனாக்கா நம்பர்ஸ் கணக்கு, அந்த எண்ணிக்கையை கணக்கிட்டு தான் தீர்ப்பளிக்க வேண்டும். அப்படித்தான் தீர்ப்பளிப்பதற்காக ஒத்துழையுங்கள், எங்களுக்கு ஒத்துழையுங்கள் என்று சொல்லி சபாநாயகர் வேண்டி கேட்கிறார். ஸ்டாலின் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கிற போது ஒட்டுமொத்த மக்களும் இந்த போராட்டத்துக்கு, திமுகவுடைய போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்றாரு. மாணவர்கள் இளைஞர்கள் வரணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கட்சிகளுக்கான அழைப்பை அவர் போகிற போக்கில் சொல்ற மாதிரி தெரிகிறது. கட்சிகள் வந்து வேண்டான்னு திமுக நினைக்கிறதா, இல்லை வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அந்த கருத்தை அவர் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறதா? ஏன்னா காவிரி விவகாரம் வருகிற போது அவர் வந்து அந்த கருத்தை ரொம்ப அழுத்தமாக முன்வைத்தார், கடிதங்கள் அனுப்பப்பட்டது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை திமுக முன்னெடுக்கிற போது இது ஒரு போகிற போக்கில் விட்டு அழைப்பு மாதிரி தெரிகிறது. எப்படி எடுத்துக்க? காவிரி சிக்கலுக்கும் இதற்கும் வேறுபாடு இருக்கிறது. தோழமை கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் நேற்றே ஏறத்தாழ 3-4 அமைப்புகள் நாங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அடிப்படையில் என்ன என்றால், இந்த சிக்கலை வெறும் கட்சிகளினுடைய போராட்டமாக இல்லை, இன்றைக்கு இது நாடு முழுவதும் மக்களின் போராட்டமாக எழுந்திருக்கிறது. அதற்கு ஒரு சான்று, தளபதியும் சட்டமன்ற உறுப்பினர்களும் காந்தி சிலைக்கு அருகில் பட்டினி போராட்டம் என்று தொடங்கிய போது நீங்கள் செய்தியாளர்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள், 1 மணி நேரத்திற்குள் என்னால் அந்த இடத்துக்கே போக முடியவில்லை, நானே சென்றேன். அங்கே ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் அந்த இடத்தில் கூடினார்கள். அதற்கு பிறகுதான் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த புரிதல் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகான புரிதல்னு எடுத்துக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறது? ஒன்றும் பிழையில்லை. அதாவது ஒரு மக்கள் எழுச்சி வந்ததற்கு பிறகு அதுபோன்ற நியாயமான காரணங்களுக்காக எழுச்சி பொதுமக்களிடமிருந்து வர வேண்டும். இது நாளைய பட்டினி போராட்டம் என்பது திமுக முன்னெடுக்கிற பொதுமக்களின் போராட்டம். நீங்கள் பார்த்தால் நாளைக்கு நான் எதிர்பார்க்கிறேன், திரையுலகத்தை சார்ந்தவர்கள், பொதுவானவர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருமே இந்த பட்டினி போராட்டத்தில் கலந்து கொள்ளவோ அல்லது இந்த பட்டினி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கவோ வரக்கூடும் என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆளுநர்கிட்ட போய் சட்டமன்றத்தில் நடந்து போச்சு, நடத்தியவர்களே இவர்களே போய் ஆளுநரிடம் வந்து கோரிக்கை மனு கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கு காந்தி சிலையில் ஆக சட்டமன்றத்திற்குள்ளாக அராஜக வழி, வெளியிலே வந்தால் காந்தி வழியா நான் கேட்கிறேன். ஆக நீங்கள் எங்கு காந்தி வழி கடைபிடித்திருக்க வேண்டும்? உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக சட்டமன்றத்திலே உங்களுடைய வாக்கெடுப்பை நீங்கள் நடத்தியிருக்க. காந்தி சிலை அருகே போராட்டம் நடத்துகிற போது அது அறிவித்தமான வார்த்தைகளாக அவர் பயன்படுத்தினார். தாண்டி ஏராளமான பொதுமக்கள் திரு ஸ்டாலினுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ஒரு பொது போராட்டம், தமிழருடைய ஒரு இனமான பிரச்சனை. அதனால் வந்து அதுக்கு எல்லாரும், அரசு உட்பட, அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அப்படி லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூட முடியுமா? ஆக அரசு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்தது. ஆனால் அதிலே கூட திமுகவினர் வந்து உட்புகுந்து கடைசி நாளிலே என்னென்ன அராஜகங்களை செய்தார்கள் என்பது எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 120 காவலருடைய சீருடை ஒரு இடத்திலே வாங்கப்பட்டது. அது உளவுத்துறையின் மூலமாக காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கிறது. ஆக காவல்துறையினுடைய சீருடையை போட்டுக்கொண்டு ஆளுங்கட்சிக்காரர்களே வந்து ஏதாவது செய்வார்களா? யார் செய்வார்கள் என்பது எங்களுக்கு தெரியாதா? ஆக இதையெல்லாம் தெரிந்த காரணத்தினாலே தான் அன்றைக்கு கடைசி நாள் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே மாணவர்களிடம், அங்கே இருக்கின்ற இளைஞர்களிடம் கெஞ்சுகிறார்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள், உங்கள் கோரிக்கை முடிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு வெளியேறுங்க, தயவுசெய்து. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 90% பேர் வெளியேறிட்டாங்க. மிச்சம் இருந்த 10% பேரால அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் மாதிரி பொதுமக்களுடைய ஆதரவு, கர்ப்பிணி எட்டு வச்சுட்டாங்க, இளைஞர்களை அடிச்சு 2-3 பேர் செத்துட்டாங்க, இப்படி ஒரு வதந்திய அந்த மீனவர். நாளை திமுக நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு பொதுமக்களுடைய ஆதரவு, மாணவர்களின் ஆதரவு, இளைஞர்களின் ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்கன்னு? அது எப்படி கொடுப்பாங்க? இவர்கள் செய்த ஒரு அடாவடி செயலுக்கு இது ஏதாவது ஒரு பொது, நான் தான் சொல்றேன், ஜல்லிக்கட்டு என்பது தமிழருடைய இனமான பிரச்சனை, பொது பிரச்சனை. ஆனா இது திமுகவினுடைய சொந்த பிரச்சனை. இந்த திமுகவினுடைய சொந்த பிரச்சனை கூட அறவழியிலோ அல்லது வந்து ஜனநாயக முறையிலோ அல்லது மரபுப்படியோ இல்லை. அப்படி இருக்கும்போது இதுக்கு மக்கள் எப்படி ஆதரவு கொடுப்பாங்க? இதை கேட்கறதே முதல்ல அடிப்படை தவறு. ஒரே ஒரு வரியில் விடை சொல்லிடுறேன்.
நான் ஜல்லிக்கட்டு பற்றி அந்த விரிவாக உள்ளே போகலை. 7வது நாள் என்ன நடந்தது, எப்படி காவல்துறை நடந்து கொண்டது, நடுக்குப்பத்தில் என்ன நடந்தது, நான் உள்ளே போகலை. ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் இனமான பிரச்சனை என்றால் நாளை நடக்க இருக்கிற போராட்டம் தமிழர்களின் எதிர்கால பிரச்சனை, தமிழகம் முழுவதற்குமான எதிர்கால பிரச்சனை. எனவே பெரும் அளவில் பொதுமக்கள் திரள்வார். சரி, இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது, பொறுத்திருந்து பார்த்துரும். மே மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு முறை வழக்கு விசாரணை வருகிற போதும் நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களையும் கேள்விகளையும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதிமுக அரசு தயங்குகிறதா உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு? இல்லை, நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு தயங்கலை. இது இந்த தேர்தல் தள்ளி போடப்பட்டதற்கே காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்ட பிரகாரம் இவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி திமுகவினர் தான் வழக்கு மன்றத்துக்கு போய் அந்த தேர்தலை நிறுத்த சொல்லி வழக்கு போடுறாங்க. அதனுடைய அடிப்படையில் வந்த பிரச்சனைகள் தான் இது. ஏன்னா அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இன்னாருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை அப்படின்லாம் சில காரணங்களை அதுக்கு அப்பொழுதே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ கால அவகாசம் இல்லைன்றதுனால இதெல்லாம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பின்னாடி சரி செய்யப்படும்னு சொல்லி தான் இவங்க எதிர்வாதத்தை வைக்கிறாங்க. ஆக இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. பொதுவாக இப்போ எனக்கு தெரியும், இப்போ பொதுவாக என்னென்னா உங்களுக்கு தெரியும், உள்ளாட்சி தேர்தலில் தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்களும் இந்த வரட்டு கௌரவத்துக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாதி செலவு பண்ணி வந்த நேரத்தில் தேர்தல் நிறுத்தப்பட்டதுன்னொடனே நான் இன்னார் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி எல்லா கட்சிக்காரனும் படுவாங்க, நம்ம செலவு அதிகப்படுத்திட்டானுங்கப்பா, இப்போ இது தேர்தல் முடிஞ்சிருந்தால் ஏதோ இதோட முடிஞ்சிட்ருக்கோம், ஆனால் இதுக்குள்ளே இப்படி ஒரு வழக்கு போட்டு தள்ளி போட்டால் மறு அறிவிப்பு தேர்தல் வர்றவரில் அவன் அந்த மக்கள்கிட்ட அவன் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சார் தான் நடந்து கொள்ள வேண்டிய முறை அவர்களை சொல்கிறாங்க. திமுக சொல்கிறாங்க இல்லை, எல்லாருமே பேசிக்கிறாங்க. நான் சொல்கிறது திமுக மட்டும் இல்லை, எல்லா பொதுவாக தேர்தலில் அந்த உள்ளாட்சி தேர்தலில் யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ நம்ம செலவை அதிகப்படுத்திட்டாங்க, வீணாக இந்த வழக்கு போட்டிருக்க வேணாம் அப்படின்றது தான் ஒரு எண்ணம். அதனால் இப்பொழுது கூட அந்த தேர்தல் ஆணையம், தமிழக தேர்தல் ஆணையமானது என்ன சொல்லியிருக்குன்னா, கூடிய விரைவில் நாங்கள் அந்த சொல்லப்படுகிற அந்த இதுவெல்லாம் நிவர்த்தி செய்து மே மாதம் 15க்குள்ளே தேர்தல் நடத்த நாங்கள் இன்னைக்கு தேதி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் வழக்கு விசாரணை வருகிறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. உத்தேச தேதிகள்லாம் வேண்டாம், சரியான தேதிகளை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதுவும் வழக்குக்கு வருது. ஒரே ஒரு செய்தியை மட்டும்தான் அதில் எனக்கு நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போனதுக்கு நாங்கள் காரணம் இல்லைனா வேறு யார் காரணம்? திமுக வழக்கு போட்டது காரணம் அல்ல. திமுக ஒரு குற்றச்சாட்டை வைத்தது, அதாவது பழங்குடியினருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்று வைத்தது. அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தேர்தலை தள்ளி வைக்கிறதுனா ஒழுங்காக யார் அதனை செய்யவில்லையோ அவர்கள்தான் தள்ளி போனதற்கு காரணமே தவிர வழக்கு தொடுத்தவர்கள் காரணம் இல்லை. இப்போது தேர்தலை நடத்தணும் தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போது தேர்தல் வருவது என்பது மிக தேவையானது. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்கிறோம். இல்லை, இது ஒரே ஒரு விளக்கம். திமுக ஆட்சி காலத்தில் எந்த ஆண்டினுடைய மக்கள் தொகை அடிப்படையில் அதையெல்லாம் கணித்தார்களோ அதே மாதிரி தான் நாங்களும் செஞ்சோம். திமுக போன வழியில் தான் நாங்களும் செஞ்சோம். எங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நாங்கள் இந்த ஆண்டினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் இதை செஞ்சுருக்குன்னு தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நீதி, அதிமுகவுக்கு ஒரு நீதின்றது என்னை பொறுத்தவரை அது நான் சரியான வாதமாக நான் கருதுகிறேன். நீதிமன்றத்தில் வருகிறது, என்ன நீதி வழங்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம். இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசும். 5 புதிய திட்டங்களை நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே இந்த அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். 500 மதுக்கடைகள் மூடப்படும்னு சொல்லியிருக்கிறார். உழைக்கும் மகளிர் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான மானியம் கொடுக்கப்படும் சொல்கிறாரு. கர்ப்பிணிகள், வேலையில்லா இளைஞர்களுக்கான அந்த உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காரு. மீனவர்களுக்கான தனி வீடு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்கள் தான், எப்படி பார்க்குறீங்க? இந்த 5 அறிவிப்புகளுமே முழுக்க ஒரு மாநிலத்தின் நிதி நிலை சார்ந்தது. நீங்கள் அடிப்படையில் நல்ல திட்டத்தை யார் அறிவித்தாலும் வரவேற்கிறோம், அதில் ஒன்றும் மாற்று இல்லை. எதிர்க்கட்சிங்கனால எல்லாத்தையும் எதிர்க்கணுங்கிற தேவையெல்லாம் இல்லை. ஆனால் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான சாத்தியமே இல்லை. ஏனென்று கேட்டால் இந்த நிதி நிலையில் ஒரு அறிக்கையை சொல்கிறேன். முதல்ல 500 கடையை மூடுறோம்னு சொல்கிறாங்க. 7200 கடைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. சாலையோடு நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகள் மட்டுமே 2700. அந்த 2700 கடைகளையும் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே மூடிவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது.
ஏற்கனவே 500, இப்போ 500, 1000னா கூட இன்னும் 1700 மார்ச் 31க்குள்ளே முதல்ல அவங்க மூடணும் அல்லது அந்த இடங்களிலிருந்து அப்புறப்படுத்தணும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த 5 திட்டத்திற்குமான செலவுகள் எவ்வளவு என்று அரசு அறிவித்திருக்கிறது. அந்த இருசக்கர வாகனத்துக்கு 200 கோடி, 18,000 கர்ப்பிணி பெண்களுக்கு உயர்த்துவதற்கு 360 கோடி, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 31 கோடி, மீனவர்கள் கட்டுவதற்கு 85 கோடி, மொத்தம் 676 கோடி ரூபாய். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 500 கடையை மூடுவதன் மூலம் ஒரு மூத்த அதிகாரி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஆங்கில நாளேட்டில் முதல் பக்கத்திலே வந்திருக்கு, ஏறத்தாழ 980 கோடி, 1000 கோடி ரூபாய் நட்டமாகும்னு. அப்போ 676 கூடுதல் 1000, 1676 கோடி ரூபாய்க்கு அரசாங்கம் என்ன நிதி வரவுக்கு ஏற்பாட்டை தெரிவித்திருக்கிறது. இதோடு சேர்த்து அதை சொல்லுவது தான் அந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள்னு பொருள். இன்றைக்கு மாநில அரசினுடைய நிதி நிலைமை என்னவாக இருக்கிறது என்றால், நான் அச்சுறுத்துவதற்காக சொல்லவில்லை, இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு ஊதியம் கொடுப்பதற்கு கூட there is no money in the exchequer என்று சொல்லுகிறார்கள். பணம் என்பது முழுக்க நிதி நிலைமை வறண்டு போயிருக்கிறது. இதில் 1676 கோடி ரூபாய்க்கு புதிதாக அதுவும் நிதிநிலை அறிக்கை இப்போ வரப்போகுது. அதற்கு முன்னால் இப்படி சொல்லுவது என்பது நீங்கள் எண்ணி பாருங்கள். நிதிநிலை அறிக்கை வர இன்னும் 6 மாதம் இருக்குன்னா அது வேறு. இன்னமும் ஒரு ஏறத்தாழ அடுத்த மாதம், இன்னும் 1 மாதம் கூட இல்லை, 1 மாதத்துக்குள்ளே நிதிநிலை அறிக்கை வருவதற்கு முன் இப்படி சில அறிவிப்புகளை மட்டும் கொடுப்பது மக்களிடத்தில் இருக்கிற இதெல்லாம் தெரியாம எதிர்ப்புகளுக்கு ஒரு கேடயமாக இருக்கிறது. இதெல்லாம் தெரியாம இந்த கணக்கெல்லாம் போடாம சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன காரணத்துக்காக அவங்க சொல்லணும்? நான் அப்படி சொல்லுவது ஒரு மாண்புமிகு அமைச்சர்களை இழிவுபடுத்துவதாக ஆகும். அதற்கு விளக்கம் தான் நான் கேட்குறேன், ஒரு குடிமகனாக கேட்குறேன். 1676 கோடி ரூபாய்க்கு வரவுக்கு என்ன வழிவகுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க, ஆனால் ஆளுநரினுடைய உரையில் அதுதான் நிதிநிலை அறிக்கைக்கான முன்னோட்டம். நீங்கள் ஆளுநர் உரைக்கும் நிதிநிலை அறிக்கைக்கும் இடையில் இப்படி ஒரு அறிவிப்பு வருது. அப்போ நிதிநிலை அறிக்கை எதற்காக? மிக விரைவில் வரப்போகிற நிதிநிலை அறிக்கைக்கு முன்னால் அதுலேயும் அம்மாவின் பெயரில் இருசக்கர வாகன திட்டம் என்பதெல்லாம் இனிமேல் சட்டப்படியே பிழையானது. நீங்கள் உச்சநீதிமன்றம் குற்றவாளி என்று சொன்னவரினுடைய பெயரில் எப்படி திட்டங்களை எல்லாம் அறிவிப்பீங்க? இல்லை, நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காலகட்டம் ரொம்ப குறைவாக இருக்கிற போது அறிவிச்சிருக்கிறாங்கன்னா வேற ஏதாவது இந்த அறிவிப்புகளுக்கு பின்னாடி காரணம் இருக்குது, அரசியல் காரணம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அது நாடே புரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இப்படி சில மாய வலைகளை அவர்கள் முன்விரிக்கிறார்கள். அந்த வலையும் கிழிந்து தொங்குகிறது. அதாவது எங்களுடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கும் பொழுதே திமுக சில நேரங்களில் நடந்து கொண்ட முறை சரியில்லை என்பதற்காகத்தான், அடிமட்ட தொண்டர்கள் வரை இவர்கள் கவனிக்கவில்லை என்பதற்காகத்தான், அவர்கள் முன்னுக்கு வரவில்லை என்பதற்காகத்தான் அன்றைக்கு இவர்கள் பதவிகளிலே இருப்பவர்கள் மட்டும் தங்களை வளப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்து தான் அவர் வெளியே வரார். அன்றிலிருந்து இன்று வரையிலே புரட்சித் தலைவரானாலும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவானாலும் சரி, மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று அம்மா வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லிட்டு போல, செயல் திட்டங்கள். நீங்கள் ஒன்று நான் கேட்குறேன், இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே வரவு செலவு திட்ட அறிக்கையில் 3ல் 1 பங்கு, இன்றைக்கு 1.5 லட்சம் கோடி தமிழக அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் என்று சொன்னால் அதில் 59,000 கோடி மக்கள் நல திட்டங்களுக்காக செயல்படுகிறது. ஏன் அப்படி செய்கிறார்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். மதிப்பிற்குரிய பாரத பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு முறை சொல்லுகிற பொழுது, நான் 1 ரூபாய்க்கு திட்டம் போட்டால் அங்கே 6 பைசா அளவிற்குத்தான் மக்களுக்கு கிடைக்கிறது, இடைப்பட்ட இடத்திலே சம்பளமாக மற்ற காரணங்களுக்காக அவை செலவிடப்படுது, 6 பைசா போய் மக்களை சென்றடைந்தால் எப்படி இந்த நாடு வறுமையிலே இருந்து மீளும் என்று ராஜீவ்காந்தி அவர்களே பிரதமராக இருக்கும்போது சொன்னது. அதனால தான் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நமக்கு வாக்களித்த மக்கள், அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், வசதி இல்லாத மக்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அரசினுடைய திட்டங்கள் நேரடியாக போய் பலனளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நலத்திட்ட உதவிகளையே மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்தார்கள். அதை புரிஞ்சுக்க முடியும். இல்லை, அதனுடைய பேசினதுலேருந்து 3 கேள்விகள் தான். சொல்லுங்க. 5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது தமிழக அரசு கிட்ட, எப்படி செயல்படுத்த போறாங்கன்னு ஸ்டாலின் கேட்கிறாரு. நிதி ஆதாரம் வேணும்னு திரு சுபவி சொல்றாரு. முதல் கேள்வி. இன்னொன்னு, சசிகலா மீதான வெறுப்பை, அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை மறைப்பதற்காக முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளன்று இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம். 2க்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது
மாண்புமிகு அம்மா அவர்கள் கூட வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே உடனடியாக 5 கையொப்பமிட்டார்கள். இது ஒன்றும் இல்லை, அம்மா வழி நடக்கிற அரசு என்பதற்காகத்தான் எங்களுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கூட இது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இன்னொன்று நிதிநிலை வரப்போகிறது இல்லை அது குறைந்த அவகாசம் தான் இருக்கிறது. அதற்கு முன்பாக ஏன் நீங்க அறிவிக்கணும்? நிதி ஆதாரத்திற்கான இப்பதான் அறிவிக்கணும், அப்பதான் அறிவிக்கணும் ஒன்றும் கிடையாதுங்க. தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை எப்போ வேணாலும் நிறைவேற்றலாம், அதில் ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் அதற்கான நிதி நான் கேட்குறேன், தலைமைச் செயலாளரோட நிதி செயலாளரோட இதெல்லாம் விவாதம் பண்ணாமலா வந்து அறிவிப்பை வெளியிடுவாங்க? அவங்க ஒத்துக்குவாங்களா? முதல்ல அறிவிப்பை வெளியிடுறதுக்கு ஒத்துக்குவாங்களா? அவங்க வந்து அரசியல்வாதி கிடையாது. நிதி செயலாளரும் தலைமைச் செயலாளரும் வந்து அவர்களுக்குள்ளாகவே பல நேரங்களில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நிதி இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிதி செயலாளர் தலைமைச் செயலாளருடைய வேண்டுகோளே மறுப்பார். அந்த அளவுக்கு 2 பேருக்கும் அவ்வளோ அதிகாரம் இருக்குது. அதனால் அவங்க விவாதம் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. இதில் என்ன ஒன்றுனா, அவர் சொல்கிறத நான் ஒரு வகையில் ஒத்துக்கிறேன். வாரதா புயலில் கூட நாம் கேட்டோம், 1 பைசா மத்திய அரசாங்கம் தரலை. அதே மாதிரி போன வெள்ள பாதிப்புக்கும் வந்து நாம் வந்து ஒரு 26,000 கோடிக்கு மேலே கேட்டோம். அதில் வந்து என்ன பண்ணாங்க, பழைய பாக்கி 700 கோடியோ 750 கோடியோ சேர்த்து 1970 கோடி ரூபா தான் கொடுத்தாங்க. ஆக மத்திய அரசாங்கமானது இந்த தமிழ்நாடு அரசை தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற அந்த அனைத்து இந்திய அண்ணா திமுகவானது மக்கள் செல்வாக்கை இந்த அளவுக்கு அபரிதமாக பெற்றிருக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, அவர்கள் கொண்டு வருகின்ற எந்த திட்டங்களையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நினைக்கிறார். ஆனால் அம்மா அவர்கள் எப்பொழுதுமே என்ன சொன்ன, எந்த திட்டத்தையும் நாங்கள் எதிர்க்கலை. ஏன்னா இந்தியாவில் நாங்கள் ஒரு மாநிலம் நடத்தி எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும், இந்திய ஒருமைப்பாடு பற்றி தெரியும், இந்திய இறையாண்மை பற்றி தெரியும். அதனால தான் சொல்கிறோம், எங்கள் மாநில மக்களை பாதிக்கிற சில சரத்துகளை அல்லது சில சட்ட விதிகளை தயவுசெய்து தளர்த்துங்க. அப்படி நீங்கள் தளர்த்தவில்லை என்று சொன்னால் இது எங்கள் மாநில மக்களை பாதிக்கும். அண்ணா சொன்னார்லவா, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு. அந்த கொள்கைப்படி தான் மாநில மக்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செயல் திட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்கலையே தவிர வந்து மத்திய அரசாங்க திட்டத்தெல்லாம் நாங்கள் எதிர்க்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் கண்ண மூடின்னு ஆதரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய பிழை. இன்றைக்கு ஜிஎஸ்டியில் கூட தமிழ்நாடு அரசாங்கம் முன்வைத்த கோரிக்கைகளை தான் இன்றைக்கு 16 மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றன. அனைத்து மாநிலங்களும் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு குற்றச்சாட்டு தானே பதில் சொன்னேன். அதனால் வந்து ரொம்ப நேரம் ஆகிடும். இல்லை சுருக்கம் முடிச்சிடறேன். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் நிறைய நேரம் இல்லை இன்னொரு குற்றச்சாட்டு இல்லை, இன்னொன்று சொன்னீங்க. திட்டங்களை நீங்க செயல்படுத்துறதுக்கான நிதி, சசிகலா தரப்பு மீதான விமர்சனங்கள், அதை வந்து நீங்க வந்து இந்த அறிவிப்பு மூலமாக அதை வந்து நீங்க மழுங்கடிக்க பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதிருப்தி இருந்தால் தானே வந்து நாங்கள் வந்து அதை மழுங்கடிக்கிறதுக்காக செய்ய போகிறோம். அதிருப்தி என்பது எதிர்க்கட்சிகளாலும் எங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்களின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட அல்லது ஒரு கட்டுக்கதை இதுதான். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், எங்கோ ஒரு 10 பேர் 50 பேர் 100 பேர் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் 60,000 மக்கள் வாழிடங்கள் இருக்கிறது. 60,000 கிராமத்தில் ஒரு 10 இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு பண்ணிட்டாக்கா மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தமா? ஆக மக்களை சந்திக்க மாட்டோமா? மக்களை சந்திக்க தான் போகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் போகவே இல்லையே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊர்களுக்கு போகவே இல்லைன்னா சொன்னீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தவங்களுக்கு ஆராத்தி எடுத்து வரவேற்கிறார்கள். ஆனா இங்க வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது, தயங்கிக்கிட்டு போகவே இல்லை அப்படிங்கிறதான செய்திகள் வருகிறது. ஏங்க இப்போ நாங்க தயங்கிக்கிட்டு, உங்களுக்கு தெரியுமா, மாண்புமிகு மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் வந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன தெரியுங்களா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க? உங்கள் தொகுதி மக்களுக்கு என்னென்ன பொது பிரச்சனைகள் இருக்குது, அந்த உள்ளாட்சி மன்றங்களின் மூலமாக நிறைவேற்ற வேண்டிய பிரச்சனைகள் என்ன, மாநில அரசு நிறைவேற்ற வேண்டிய பிரச்சனைகள் என்ன, அதையெல்லாம் தொகுத்து சர்வே பண்ணி கொண்டாந்து என்கிட்ட அறிக்கையாக கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு எம்எல்ஏவும் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல ஆளுங்கட்சி, அதற்கப்புறம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அங்கே ஒன்றிய செயலாளர்கள், அவங்ககிட்ட அறிக்கை கேட்டு எல்லா 234 தொகுதிக்குள்ள போக முடியாம அச்சத்துல இருக்கிறாங்கன்னா செய்தி வருது. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்ல அச்சம்லாம் கிடையாது, மக்களை சந்திக்கிற அச்சம்லாம் கிடையாது. நிறைய நேரம் பேசுறீங்களே. ஒன்றும் இல்லை, வாரதா புயலின் போது மத்திய அரசு உரிய நிதியை ஒதுக்கவில்லை என்பதை நானே இந்த இடத்தில் கண்டித்து பேசியிருக்கிறேன். அது சரியானது தான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, எந்த நிதியும் மாநில அரசிடம் இல்லை, எந்த நிதியும் மத்திய அரசு தரும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை. எந்த துணிச்சலில் எந்த நிதி ஆதாரமும் இல்லாமல் இந்த அறிவிப்புகளை வெளியிடுகிறீர்கள் தான் நான் கேட்ட கேள்வி. இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு கூவத்தூர் விடுதியை வேறு மூட வச்சுட்டீங்க. நீங்கள் செய்த ஒரே சாதனைகளத்தால் அதுதான் பயந்தவன் விடுதியவே மூடிட்டான். இப்போது எனக்கு என்ன இன்னொரு பெரிய அச்சமாக இருக்குன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் நீங்கள் இந்த அரசு அம்மாவடியில் நடக்கும்னா எங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. இன்னொரு 100 கோடி ரூபா அபராதம் கட்டுறதுக்கு ஏற்பாடா,
ஏனென்றால் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று சொன்னவர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் சொல்கிறேன் மக்கள் பணத்தில் நான் அவர் சொல்ல தவறிட்டார். அதையும் சேர்த்துத்தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. எனவே நீங்கள் மறுபடியும் அந்த அம்மையார் பெயரில் நீங்கள் உங்களுடைய கட்சியில் எதையோ என்ன வேணாலும் சொல்லலாம். அரசினுடைய செலவிலும் அரசு திட்டங்களிலும் உச்சநீதிமன்றம் குற்றவாளி என்று ஒருவரை தண்டித்த பிறகு நீங்கள் அந்த பெயரில் எதையும் செய்வது நியாயமாகாது. இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி எவ்வளோ பேர் என்னென்னமோ கருத்து சொல்கிறாங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அம்மா அவர்கள் மீது போடப்பட்ட இந்த வழக்கு என்பது அப்பட்டமான ஒரு அரசியல் நோக்கம் கொண்டது. நான் அதுதான் ஏற்கனவே சுருக்கமாக சொல்லி இல்லை, நம்ம நிறைய பேச முடியாது. இல்லை, 3 முதலமைச்சர்கள், கலைஞர், புரட்சி தலைவர், 21 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம அதுக்குள்ள போனா இன்னும் நிறைய பேசலாம். இல்ல அதுதான் சொல்ல வரேன். ஸ்டாலின் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இறுதி தீர்ப்பு இல்ல. ஸ்டாலின் மறுசீராய்வு மனு போடப்பட இருக்கிறது. அதுல அவர் நிரபராதன்னு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் நிறைய வருகிற போது அதை பத்தி அவங்க வருகிற போது தனி நீதிமன்றத்தினுடைய இது அந்த நீதிபதிகள் அப்படியே எடுத்து வாசிக்கிறாங்க. அப்ப இடையில அதை விட தனி நீதிமன்றத்தை விட அதிகாரம் படைத்த உயர் நீதிமன்றம் கொடுத்த வழக்கு தீர்ப்பு விமர்சனம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. தீர்ப்பு மாறி மாறி வருகிறது. அதை பத்தி பேசலாம். சாதகமாக வரும். வருகிற போது பேசுவோம். அதனாலதான் நான் எதுவும் ஸ்டாலின் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பினாமி அரசு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நேற்று அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போய் சசிகலாவை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு தகவல். இன்னொரு தகவல் இன்று சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஸ்டாலின் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, பொதுவாக ஒரு பழமொழி உண்டு கிராமத்தில், தான் திருடி பிறரை நம்பான்னு சொல்லிட்டு. அவருங்க ஆட்சியில் 10க்கும் மேற்பட்ட பவர் சென்டர்கள் இருந்ததெல்லாம் அவர் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு வேளை அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அதிமுகவை பொறுத்தளவில் எப்பொழுதுமே ஒரே பவர் சென்டர் தான் இருந்தது. அப்படி ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த வழக்குகளுக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி வர வேண்டிய தீர்ப்பு இது. இப்போ ஏன் வருது, அவசர அவசரமாக வருது, நீ மக்கள் அதையும் யோசிக்கிறாங்க. ஆக எங்களுடைய மதிப்பிற்குரிய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரக்கூடாது என்பதற்காக இத்தகைய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். இருந்தாலும் பரவாயில்லை. எங்களை பொறுத்தளவில் கழகம் கட்சி என்ன சொல்லுதோ அதைத்தான் கட்சினா பொதுக்குழு சின்னம்மாவாக இருந்தாலும் கேட்டாலும், பொதுச்செயலாளர் இருக்கிற சின்னம்மாவும் கேட்டாலும், முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடியார் மாண்புமிகு எடப்பாடியார் அவரிடம் கேட்கணும். ஆக கட்சியினுடைய பொதுக்குழு தான் அதில் கொள்கை திட்டம் வகுக்கிறோம், செயல் திட்டம் வகுக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் யாராக இருந்தாலும் இயங்குவாங்க. அந்த அடிப்படையில் தான் எங்ககிட்ட பினாமி ஆட்சி, அந்த சுனாமி ஆட்சியெல்லாம் கிடையாது. எங்ககிட்ட நேர்மையான ஆட்சி மட்டும்தான் உண்டு. சரி, பொறுப்பேற்றுக்கிறது அதிமுக அரசு தான். அவங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுடைய திட்டங்களையும் செயல்படுத்துவதற்காக தான் ஆட்சி பொறுப்புக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இதில் பினாமி ஆட்சி அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் அவங்க என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் கொண்டு வர போகிறாங்க. அதற்கு வழிகாட்டுவது கட்சியுடைய பொதுச் செயலாளர் தானே. இதில் எந்த கிரவுண்டில் அவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு? அதில் இன்னொரு சொல்ல அவர் சேர்த்து சொல்கிறார். அது கடுமையாக இருக்கிறதுன்னு நீங்கள் விட்டுட்டீங்களான்னு எனக்கு தெரியல. வெறும் பினாமி அரசுன்னு சொல்லலை, குற்றவாளிகளின் பினாமி அரசுன்னு சொல்கிறார் திரும்ப. ஏன்னா மீண்டும் மைனாரிட்டி அரசுன்னு இவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. மைனாரிட்டி அரசாக இருப்பது இழிவல்ல. ஆனால் நீங்கள் சிறைக்கு போய் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு பாருங்கள், இது தமிழகத்திற்கே தலைக்குனிவு. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நீங்கள் குற்றவாளி என்று ஒருவர் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார். அப்போதாவது நீங்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது என்று வருகிற 28ஆம் தேதிக்குள் அவர் விடை சொல்லணும்னு தேர்தல் ஆணையம் அவருக்கு ஒரு அறிவிக்கையை அனுப்பியிருக்கிறது. ஏன்னா அதையும் இவங்க கட்சி உலகத்திலேயே இல்லாத ஒரு நடவடிக்கை, ஒரு விதி இவங்க கட்சியில் இருக்குது. எப்படின்னா 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 1.5 கோடி உறுப்பினரும் வாக்குகளை போட்டு தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் அப்படி ஒன்றை உருவாக்கி வச்சுட்டு போனார். இன்றைக்கி அந்த விதி இருக்குது. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இதிலேயே சொன்னார் தொலைக்காட்சியில், ஆமாம் எங்கள் கட்சியில் அப்படி ஒரு விதி இருக்குன்னு. எனவே இவர்கள் 1.5 கோடி வாக்காளர் உறுப்பினர்களும் வாக்களித்த பிறகுதான் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக ஆக முடியும். இப்போது அது வெறும் பரிந்துரை தான். அப்போ இருக்கிற போது அவரிடம் போய் கேட்டுக்கொண்டு வருவது என்றால் குற்றவாளிகளின் பினாமி அரசு என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது கொஞ்சம் கடுமையான ஆனால் உண்மையான குற்றச்சாட்டு. இல்லைல்ல, இவங்க பைலாவே இவங்க சரியாக புரிஞ்சுக்கலாம் தான். எங்களுடைய பண்ருட்டியார் அவர்கள் சொன்னதும் உண்மை, இப்போ நான் சொல்ல போகிறதும் உண்மை. இவங்க தான் தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, உண்மை ஒன்று தானே இருக்கு. இல்லை அதுதான் சொல்கிறேன். நிறைய உண்மை இல்லை, எல்லாம் ஒரே உண்மை தான். அது என்ன உண்மைன்னா, அதாவது கட்சியினுடைய தொண்டர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று எம்ஜிஆர் வகுத்திருக்கிறார். என்னென்னா
முதல்ல கிளை கழக உறுப்பினர்கள்லாம் ஓட்டு போட்டு தான் செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. செயலாளர் தான் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. அத்தனை பேரை சேர்ந்தது தான் பொதுக்குழு. இந்த பொதுக்குழுவில் தான் அது 2700 சொச்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் பொதுச் செயலாளர் உட்பட, அவைத்தலைவர் உட்பட, பொருளாளர் உட்பட, மாநில பொறுப்பாளர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுதான் நடைமுறை. புரட்சித் தலைவர் இது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் மாதிரி நேரடியாக மக்கள் ஓட்டு போட்டு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிற முறை அல்ல. இங்கே எப்படி மக்கள் எம்எல்ஏக்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து தான் முதலமைச்சர். அதே மெத்தட் தான் திமுகவிலே, அதே பயிலா தான் பாமகவிலே, அதே பயிலா தான். சரி, பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் அதே பயிலா தான். ஆக இவங்க என்ன சொல்றாங்க, அதை வசதியா அதை மறைச்சிட்டு திமுக கூட நீங்க வசதியா மறைக்குது நீங்க சொல்லலாம். இன்னைக்கு நாங்க 1,64,07,247 பேரும் வாக்குப்பெட்டி வச்சு ஓட்டு போட்டு போய் தேர்வு செய்ய முடியாது. தேர்தல் ஆணையம் இப்படிதான் மறைமுகமா தான் வாக்காளர் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படுற குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை நீங்க வசதியா மறைச்சிட்டு அப்படின்னு திமுக மேல வைக்கிறீங்க. தேர்தல் ஆணையம் அப்படிலாம் யோசிக்க போறதே இல்லையா? உங்க தரப்பு விளக்கத்தை எங்க விளக்கத்தை அவங்க ஏற்றுக்குவாங்க. அதுதான் நான் உதாரணத்தோட சொல்றேன். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் ஆணையத்திலே இந்த விளக்கத்தை தான் சொல்லியிருப்பீங்க. இந்தியாவில் பிரதமர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ, முதலமைச்சர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அன்னைக்கு உங்களை அதே மாதிரிதான் எங்களுடைய கட்சி தேர்தலும். கண்டிப்பா அன்னைக்கு நம்ம விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.